கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி பண்ண போகிறேன். உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. இதை வந்து நல்லா தண்ணியில் களைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 4 தண்ணி ஊற்றி களைஞ்சாச்சு. 1 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். குறைஞ்சது 8 to 10 மணி நேரம் ஊறணும். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. கலரே மாறிடுச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. நல்லா அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி மட்டும் முதல்ல ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 3 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், 3ஐயும் நல்லா தட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே அந்த தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்க போகுது. இப்போ இதை அரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவியும் தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்புக்கு 10 கப்பு தண்ணி ஊற்றணும். இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுகர்காரங்க சாப்பிட்லாம், டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம். ஆனால் இது ஊற்றினோன்னா இப்போ கட்டி தட்டாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கையெடுக்காமே கிண்டணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ இதை நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட போட்டுடலாம். இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆயிரும். கட்டியை போட்டோடனே ஒரு 5 நிமிஷத்தில் கட்டி ஆயிரும். வெந்துருச்சுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. கூட கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கிண்டணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை சாதம் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், மோர் ஊற்றி கரைச்சின்னு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கவுனி அரிசி கஞ்சி ரெடி.